வாங்க டேஸ்டியான எள்ளு தொகையல் என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த எள்ளு தொகையல் போன் ஹெல்த்துக்கும் ஹார்ட் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. நம்ம ஆனால் இது தீபாவளி பலகாரம் செய்யும் போது மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி தொகையல் செஞ்சிங்கன்னா சாதம் கஞ்சி கூட வச்சு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பிளெயின் கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எள்ளு சேர்த்து பொரிஞ்ச உடனே ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. ஸ்மெல்லும் அடிக்கும், பொரியிற சவுண்டும் கேட்கும். இப்போ அதே கடாயில் 1/2 டீஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சோடனே ஒரு ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியன் 5 பூண்டை சேர்த்து 2 நிமிஷம் வதக்குங்க. அடுத்து 4 வரமிளகா 2 இன்ச்சு புளியை சேர்த்துக்கோங்க. புளியும் மிளகாவும் நல்லா வறுபட்ட பிறகு 3 டேபிள் ஸ்பூன் கிரேட்டட் கோகனட்டை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேங்காயோட கலர் மாறணும், அப்போ தான் ரொம்ப நேரம் கெட்டு போகாமல் இருக்கும். தேங்காய் கலர் மாறினோடனே எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுருங்க. ஆறின எல்லாத்தையும் மிக்சர் ஜாரில் சேர்த்து தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு குறைன்னு அரைச்சிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்ல கோஸ் டெக்ஸ்சரில் அரைங்க. தொகையில் எப்பயுமே கோஸ் டெக்ஸ்சரில் இருக்கணும். தொகையிலோட டேஸ்ட்டை செக் பண்ணிவிட்டு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. நான் குதிரைவாலி கஞ்சோட இந்த தொகையில் வச்சு சாப்பிட்டேன். நீங்கள் பிளெயின் ரைஸில் கீ போட்டு இல்லை நல்லெண்ணெய் போட்டு கூட இந்த தொகையில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டேஸ்டி சிம்பிளான எள்ளு தொகையில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஹாப்பி குக்கிங், ஹெல்தி லிவிங். எள்ளில் இருக்க சிறு கசப்பை காம்பன்சேட் பண்ண தான் நம்ம கிரேட்டட் கோகோனட் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி குக்கிங் டிப்ஸ் உங்களுக்கு வேணும்னா சக்தி ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.